Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது புரட்டாசி தலிகை இரண்டாவது படையல். இப்போ நீங்க பார்க்கிறது கலவை சாதம். அக்காரை வடிசலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதாவது 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அரிசி அதாவது பச்சரிசியும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த புரட்டாசி படையலுக்கு செய்யக்கூடிய அதாவது அரிசி என்னன்னா பச்சரிசி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போறோம். இத லைட்டா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வறுத்தா என்னன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம பாசிப்பருப்பு வறுத்தெடுக்கிறோம். இது ரொம்ப வறுக்க தேவையில்லை. லைட்டா அந்த வாசம் வந்தோனேமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த அக்காரை வடிசல் நம்ம வெறும் பால்ல தான் செய்ய போறோம். தண்ணி விடாம தண்ணி அதாவது 1 டம்ளர் அளவுக்கு வேணா நம்ம விட்டுக்கலாம். மீதி ஃபுல்லா நம்ம பால்ல தான் வேக வைக்க போறோம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பச்சரிசி இதுவும் லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாசி பருப்பை வறுத்து ஆல்ரெடி கொட்டிட்டோம். இதை லைட்டா ஒரே ஒரு அலாசிட்டு அதாவது நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அளவு என்னங்கறத சொல்லிடுறேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது 1 டம்ளருக்கு நம்ம 4 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இதை சிம்ல வச்சுட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக சஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது குங்குமப்பூ. இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்காரை வடிசல் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். இதுக்கு 4/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அக்காரை வடிசலுக்கு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். இது நல்லா பால்லையே வேக வச்சுருக்குது. அதனால் நல்லா கொலைய வச்சுக்கலாம். குங்குமப்பூ போட்டிருக்கிறதுனால இந்த கலருக்கு இனிமேல் நல்லா கொலைய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப்பு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்காரை வடிசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயை போட்டுக்கலாம். ஏலக்காய் சீடு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காயை நல்லா நுணுக்கி போட்டாச்சு. இது கூட நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடிச்ச வெள்ளை இருந்ததுனால அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம முந்திரி ஒரு 20 முந்திரியை உடச்சி அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறாகட்டும். இது கூட தேங்காய் கொஞ்சமாக, அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காயும் நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். அக்காரை வடிசல் ரெடி. அக்காரை வடிசல் ரெடி. இப்போ தயிர் சாதம் கிளறிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது 400 ml அளவுக்கு பால் ஊற்றிருக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வெதுப்பாக அதாவது நம்ம தயிர் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தயிர் ஊற்றக்கூடாது. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்தில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கிறோம். பால் ஊற்றுறதுனால பத்தாது. இந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பால் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு இதை எடுத்துக்கும். அதாவது பச்சரிசிங்கிறதுனால நிறையா எடுத்துகிட்டே தான் இருக்கும். பால் ஊற்ற நல்லா குடிச்சிடும். இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, தாளிக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம மதியானம் படையல் போடுறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தயிருக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம். தயிர் சாதம் ரெடி. புளியோதரை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம்.
இதுக்கு வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 6 மிளகாய் நல்லா அதாவது கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதாவது கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள், 2ல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 3 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். புளியோதரை சாதத்துக்கு நம்ம ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். இது வந்து சுடுதண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது அதனுடைய சக்கெல்லாம் எடுத்துக்கலாம், நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி புளி வந்து 75 கிராம்ஸ் புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டோம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும், அதே மாதிரி நல்லா வாசம் வரும், எள்ளனோட வாசம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பில் 2ல் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே போடணும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி விதை, மிளகு, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி விதையை ஆட் பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. வரமிளகாய் 3. இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து என்னென்னா உள்ளெல்லாமே நல்லா வந்து வறுபடணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டே வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். வறுக்கிறப்பவே நல்லா ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும். வேறு பிளேட்டில் மாற்றிடணும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 50 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். புளியோதரைக்கு எப்போவுமே ஆயில் வந்து ஜாஸ்தி விடணும். இப்போது காஞ்சிருச்சு எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பச்சை வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால உங்களுக்கு நிறையா வந்து நுர வருது, நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய், இப்போ நம்ம பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து வரமிளகாவோட காரம் எல்லாமே இறங்கிடும். நம்ம காரத்துக்கு அது இல்லாமல் மிளகு 3 வரமிளகாய் பொடியாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இதே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி, அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிடணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஆல்மோஸ்ட்டு புளிக்காய்ச்சல் செய்கிறதுனா ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பொடி வந்து நம்ம சாதம் கலர்றப்போ அந்த பொடியை அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்காய்ச்சல் பொடி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சமாக. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு சாதம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து சாதத்தில், அதாவது நம்ம சாதம் வைக்கிறப்பவே கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம புளியோதரையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இது கூடயே ஆல்ரெடி வந்து பொடி அரைச்சி வச்சுருக்குறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு உதிரியாக வரலன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாதம் வந்து நல்லா உதிர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது புளியோதரை சாதம் ரெடி ஆகிடுச்சு.
இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புளியோதரை சாதம் ரெடி. இப்போ செய்ய போகிறது தேங்காய் சாதம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கு ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முந்திரி வந்து ஒரு 6 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். அடுத்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சாதத்தை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூடே போதும். தேங்காய் சாதம் ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேங்காய் சாதம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது மிளகு சாதம். மிளகு சாதத்துக்கு வந்து நம்ம நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். மிளகு காரமாக இருக்குங்கிறதுனால நம்ம மிளகு சாதத்துக்கு மட்டும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா மிளகு வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதாவது 1-2 அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப அதாவது நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ தாளிச்சுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதாவது தேவையான அளவு தான் போடுறோம். போட்டுட்டு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக போட்டோன்னா கரிஞ்சிடும். நம்ம எப்போவுமே சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணணும். இப்போது இது தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகு சாதம் ரெடி. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். லெமன் ரைஸுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாகட்டும். அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வேகணும். பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால இவ்வளோ டைம் எடுக்குது. இதுக்கு காரத்துக்கு நம்ம 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 ஈர்க்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மீதி இருக்கிற ஒரு பாகத்தையும் நம்ம நல்லா உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லெமன் எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். என்னது 100 கிராம் அளவுக்கு சாதம் எடுத்துருக்குறோம். 1 லெமன் அளவுக்கு புழிஞ்சிருக்கிறோம். லெமன் சாதம் ரெடி. இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எலுமிச்சை சாதம் ரெடி. ஒரு கடாயில் நம்ம எள்ளை வந்து வறுத்துக்கலாம். எள்ளு சாதத்துக்கு இது நல்லா வறுக்கிறப்பவே 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எள்ளு வரமிளகாயும் நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து அரைச்சி பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். எள்ளு வரமிளகாய் 2யுமே வறுத்து அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சுக்கலாம். எள்ளு சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறோம். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காயிட்டோம். இப்போ நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம். இப்போ நம்ம இந்த 1 பங்கு சாதத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அரைச்சி வச்சிருக்கிற எள்ளு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. எள்ளு சாதம் ரெடி ஆயாச்சு. கட்டி இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. எள்ளு சாதம் ரெடி. எள் சாதம் ரெடி. புரட்டாசி தளிகை 2வது படியில் நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.